மனிதனானவன் சமயங்களில் மௌனமாக வாழ்வதற்கு பழகினால் வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வு கிட்டும் என கிரந்தம் கூறுகிறது. அந்த மௌனத்தில் பெரும் சக்தி புதைந்துள்ளது, பெரும் பலம் அதில் உள்ளது. ஆனால் தக்க தருணத்தில் பலனளிக்காத பலம் எவ்விதத்தில் பெரும் பலமாகும்? மௌனமாக வாழ்வதை உகந்ததா? இல்லை. இதற்கு இதிகாசமே சாட்சி. சமுதாயத்தில் அதிக இன்னல்கள் உருவாவதற்கு உண்மை காரணம் என்னவெனில், மனிதர்கள் அதை எதிர்க்க துணியாமல் மௌனமாய் இருப்பதே காரணம். மௌனம் சாதிப்பது ஒரு அஸ்திரமெனில் அதை தக்க தருணத்தில் உபயோகிப்பதே புத்தி கூர்மையாகும். நிரந்தர மௌனம் சாதித்தால் பல சுதந்திரங்கள் வாழ்வில் பறிபோகும். பிறகு பணிந்தே வாழ்வது தம் அனைவரின் சுபாவமாகி அதுவே தமது வாழ்வாகிவிடும். அதன் பின் ஆளுமை நீங்கி ஒரு சாதாரண கல்லாக வாழத் துவங்கி விடுவீர்கள். உரைக்கும் வல்லமையை உரிய நேரத்தில் உபயோகிக்க வேண்டும். திருவாய் மலர்ந்து வார்த்தைகளை விடுக்கவும் அதை அடக்கவும் வழி அறிய வேண்டும். மௌனம் மகத்துவமே, ஆனால் தக்க வேளையில் அதை கலைப்பது அதைவிட அதிமகத்துவம் வாய்ந்தது. ராதா ராதா. வாழ்வினில் பலரை சந்திப்பதுண்டு. தாமும் பலரை சந்தித்திருப்பீர்கள். அவர்களில் சிலர் விரக்தியும் நிராசையும் கொண்டோராய் இருப்பர். தம்மால் எதையும் ஆற்ற இயலாது என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் தாம் அருகதையற்றவர் என்று எண்ணுவர். ஆனால் அது உண்மை அல்ல. இந்த அகிலத்தில் அருகதையற்ற ஒன்றென்று எதுவும் இல்லை. மந்திர சொல்லுக்கு அருகதையற்ற அக்ஷரம் என்றதும் ஏதும் இல்லை. ஔஷதத்திற்கு உதவாத மூலிகை என்றும் ஏதும் இல்லை. பலனற்ற ஒரு படைப்பென்று இவ்வுலகில் எந்த பிறப்பும் கிடையாது. அதைப் போலவே மாந்தரில் எவரும் அருகதையற்றவர் இல்லை. அவரை அருகதையற்றவர் ஆக்குவது அவரின் எண்ணமாகும். ஆகையால் சுயத்தினை அறிந்தால் ஒருவர் தான் யார் என்பதை உணரலாம். ஆழ்மனதை எழுப்புங்கள். அது விழித்தெழுந்தால் இன்பமெனும் அகிலத்தை தாம் காண இயலும். அந்த அகிலத்தினில் நிராசை, ஏமாற்றம் மற்றும் தோல்வி எனும் பாவனைகளை காண இயலாது. ராதா ராதா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாம்யம். அதர்மத்தில் அகிலம் தழைத்தோங்கும் வேளையில் தர்மம் தாழும் நிலை வரும். அப்போது என் அவதாரம் தோன்றும். இது தாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஒன்றை தாம் சிந்தித்ததுண்டா? பல இன்னல்கள் நிறைந்த ஒரு அவதாரத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு மனிதனாய் ஏன் தம்மிடையே அவதரிக்க வேண்டும்? அதை இன்று உரைக்கின்றேன். அகிலத்தில் பாவம் மற்றும் புண்ணியங்கள் சமமாகவே விளங்கும். ஆனால் அந்த பாவச் செயல்கள் எல்லை மீறும் பொழுது நான் அங்கு தோன்றுகிறேன். என்ன காரணம்? அகிலத்து வாசிகள் என்னை மறப்பதே காரணம். சந்தேகம் வேண்டாம், நான் தம்மில் வசிப்பவன். ஆனால் தாம் தம்மில் வசிக்கும் இந்த பரமாத்மாவை மறக்கின்றீர்கள். ஆகையால் தமக்குள்ளேயே சகலவித சக்திகளும் அடங்கியுள்ளது என்றுரைப்பதற்கு வருகிறேன். ஆனால் தாமோ எனக்கு மதிப்பளித்து நாவார அழைத்து சக்தியை வேண்டுகிறீர்கள். மன இச்சை அனைத்தையும் என்னிடம் வேண்டுகிறீர்கள். தமது சிரத்தையை நான் தவறுரைக்கவில்லை. ஆனால் தம்மை பலகீனமாக்கும் பாவனை எனக்கு வேதனை நல்குகிறது. பரமாத்மாவை பணிவோடு வணங்குங்கள். சுய ஆத்மா மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த அகிலத்தில் ஆற்ற இயலாதது என்று ஏதும் இல்லை. நரனாய் பிறந்தோவார். நங்கைகள் அனைவரும் லக்ஷ்மி ஆவார்கள். உள்ளிருக்கும் இறைவனை மனதார உணர்ந்து உள்ளத்து அன்பை அனைவருக்கும் பகிர்ந்தார். எனது அவதார லட்சியம் இங்கே அனைவருக்கும் விளங்கியது என பேரானந்தம் கொள்வேன். சந்தேகம் துறந்து அந்த சங்கரனாய் மாறுங்கள். இல்லையெனில் சங்கட வாழ்வே தமக்கு மிஞ்சி இருக்கும். ராதா ராதா. நாம் அனைவரும் அகிலத்தில் எதோடு தொடர்பு பட்டுள்ளோம் என்பதை தாம் அறிவீர்களா? சிலர் பெற்றோர்கள் என்பார்கள்,
சிலர் நண்பர்கள் எனலாம், சிலர் துணைவி எனலாம், சிலர் வாரிசு என்று கூறலாம். இல்லை, இந்த அகிலத்தில் ஒருவர் அதிகம் தொடர்பு பட்டது ஒன்றே ஒன்றோடு, காலம். கடந்து வந்த பாதையும் அதுவே, நிகழ்ந்து கொண்டிருப்பதும் அதுவே, இனி வரவுள்ள வாழ்வோடும் அது நிலைத்திருக்கும். ஆனால் நாம் மாற்றுவதென்ன? நம்முடன் அதிகம் தொடர்பு கொண்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த காலத்தை வீணாக்குகின்றோம். சிலர் வருங்காலம் பற்றி கனவு கண்டால் சிலர் கடந்ததை எண்ணி கவலையுறுவார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், கடந்து போன காலம் தாம் கவலை கொள்வதால் நிச்சயம் மாறுவதில்லை. அதோடு இனி வரும் காலம் பற்றி வீண் கனவு கண்டு இன்றைய நிகழும் காலத்தையும் வீணாக்கிவிட்டால் இனி வரவிருக்கின்ற காலமும் வீணான கடந்த காலமாக மாறிவிடும். ஆகையால் நிகழ்காலம் பற்றி சிந்தியுங்கள், அதை உத்தமமாக்குங்கள். அப்பணியாற்றினால் மற்ற இரு காலங்களும் மகத்துவம் வாய்ந்ததாக மாறும். ராதா ராதா. அகிலம் துக்கத்தின் ஸ்தலமே என்று சிலர் தமக்கு அறிவுரைகள் வழங்கியிருக்கலாம். அந்த வேதனைகள் விடுபட இறைபக்தி ஒன்றே வழி என்று கூறியிருக்கலாம். ஒருவேளை இந்த அகிலமானது துயர்கடலாய் விளங்குமெனில் இறைவன் தம்மை எதற்காக இவ்விடம் படைத்தான்? அல்லது அந்த இறைவனே இவ்விடத்தில் அவதரிப்பானா? உருவான சிக்கலுக்கு தீர்வு காண இயலாவிடில் அப்பழியை அகிலம் மற்றும் அதில் வசிப்போர் மீது நாம் சுமத்தி விடுகிறோம். இவ்வுலகில் ஜனித்ததே தவறென்று கூற துவங்குகின்றோம். ஒரு குடியானவன் பாலைவன நிலம் சென்று தன் உழைப்பின் மூலம் அதை நன்கு உழுது பயிர் நிலமாக்குகின்றார். ஒரு நெசவாளர் தம்மிடமுள்ள பஞ்சு நூலை மட்டும் நூர்த்து தன்னுடைய உழைப்பினால் அதை ஒரு சௌந்தரியமான வஸ்திரமாக மாற்றி காட்டுகிறார். தாமும் உழைக்க பழகுங்கள். எவ்வுலகில் எவ்விடத்தில் தாம் பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு வந்தீர்கள் என்பதும் மகத்துவம் வாய்ந்ததல்ல. மகத்துவம் என்பது ஒன்றே, தாம் இவ்விடம் விட்டு பிரிந்து செல்கையில் ஆற்றிய கடமைகள் யாது என்ற நிதர்சனம் மட்டுமே. அனைவரும் அதை மனதில் கொள்ளுங்கள். நரகம் என அனைவரும் எண்ணுவதை ஒருவேளை தாங்கள் சொர்க்கமாக மாற்றிவிட்டார். தாம் வாழ்ந்த வாழ்வு, தாம் வாழ்ந்த அகிலம் இரண்டும் புனிதத்துவம் பெறும். ராதா ராதா. நாம் அனைவரும் வாழ்வில் அவ்வப்போது கோபம் கொள்கின்றோம். அதை தவிர்க்க இயலாது. மனிதர்கள் அந்த பாவனையோடு தான் பிணைந்துள்ளோம். ஆனால் அந்த கோபம் ஏன் உருவாகிறது? அது பற்றி சிந்தித்ததுண்டா? எப்போது நாம் கோபம் கொள்கின்றோம்? நமது இச்சைக்கேற்ற ஒன்று நடக்காத போது, ஒருவர் நம் வார்த்தையினை கேட்காத போது, வாழ்வினில் தோல்விகளை சந்திக்கும் போது. ஆனால் இந்த நிலைகள் அனைத்திற்குமான ஆதாரம் ஒன்றேயாகும். எவ்வகையிலாவது ஏதாவது ஒரு நிலையில் நாம் பலமிழந்து இருப்போம். ஒருவர் பலமிழக்கும் போது அங்கே கோபம் மூழ்கிறது. அதன் பின் அக்கோபம் நம்மை மேலும் பலகீனமாக்குகின்றது. அந்த கோபத்தினை நாம் கட்டுப்படுத்தாவிடினில் குழப்பம் உருவாக துவங்கும். அதோடு அக்குழப்பத்திற்கு தீர்வு காணாவிடில் விவேகமிழந்து கவலை கொள்வோம். அந்த மனக்கவலையை கட்டுக்குள் வைக்காவிடில் மனிதனானவன் தன்னிலையை இழப்பான். பிறகு அவன் சிந்திக்கும் சக்தியினை அடியோடு இழப்பான். அதன் பின் அந்த மனிதன் சருகு போல் மண்ணில் சாய்வான். ஆகையால் தம்முடைய கோபத்தை வசமாக்குங்கள். தம்முடைய மனதை என்றும் அமைதியடையச் செய்யுங்கள். ராதா ராதா. தொடர்பு கொண்டவைகளோடு நாம் வாழ்கின்றோம், உற்சவம் கொண்டாடுகிறோம், ஆனந்தத்தில் திளைக்கின்றோம், ஆடி பாடுகின்றோம். ஆனால் மனதிற்கினிய நபர் தம்மை விட்டு விலக நேரிடுகையில், அகிலம் விட்டு பிரிய நேரிடுகையில் தாம் பலத்தை இழக்கிறீர்கள், வேதனையில் வாடுகிறீர்கள். இது சரியென தோன்றுகிறதா? இயற்கையை காணுங்கள்.
விருட்சம் இலையுதிர் காலத்தில் சோகம் கொள்வதே இல்லை. மீண்டும் இலை துளிர்க்க வேண்டும் என அது காத்து நிற்கின்றது. நாளை தாமும் ஓர் ஸ்தானத்தை அடைவீர்கள். அதன் பிறகு தாம் வகித்த அந்த ஸ்தானத்தையே மற்றொருவர் எட்டுவார். இதுவே மாற்றம் என்பதாகும். இதுவே சிருஷ்டியின் விதியாகும். இதில் சோகம் கொள்வதேன்? விடுபட்ட ஒன்றை எண்ணி எண்ணி வேதனையில் வாடுவதைக் காட்டிலும் விட்டு பிரியாதிருப்பவைகளை எண்ணி ஆனந்தம் கொள்ள பழகுங்கள். ராதா ராதா. வாழ்வில் நம்மை தேடி பலர் வருவதுண்டு. சிலருக்கு அவகாசம் அளிக்கிறோம், சிலரை நாம் இழிவுபடுத்துகிறோம். அச்செயல் புரிவதென்பது பெரும் தவறாகும். எவரேனும் தம்மை நாடி வருவதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம். அன்பு, இல்லாமை, அதோடு இயலாமை. தம்மிடம் எவரேனும் அன்பினை வேண்டினால் அன்பு பாராட்டுங்கள், மகிழ்ச்சியுறுங்கள். இல்லாமை கொண்டு எவரேனும் அணுகினால் அத்தியாவசியம் அறிந்து இயன்றதை அளித்து அந்நபருக்கு உதவுங்கள். ஒருவேளை இயலாமையால் தம்மிடம் எவரேனும் அணுகினால் அந்நபரையும் அன்புடன் வரவேற்று அவருடைய இயலாமைக்கு தாம் ஒரு நல்ல தீர்வை வழங்குங்கள். ஆனால் எவரையும் இழிவுபடுத்தல் ஆகாது. இழிவு ஏற்படுத்தினால் விரக்தி முளைக்கும். அவ்விரக்தியானது எவரையும் தமக்கு விரோதியாக்கிவிடும். நட்புறவு கொள்ளுங்கள், ஆனந்தம் அடையுங்கள், நிறைந்த மனதோடு கூறுங்கள். ராதா ராதா. அனைவரும் என்னிடம் ஒன்று வினவுவதுண்டு. நட்பென்பதற்கு அர்த்தம் என்ன? அன்பெனும் காதலின் விளக்கம் என்ன? நானோ அக்கேள்விக்கு புன்னகைப்பேன். ஏனெனில் அர்த்தத்திற்கே அர்த்தம் யாதென்று வினவினால் நான் என்ன பதில்தான் கூறுவது? அனர்த்தமானது நிகழ்ந்துவிட்டால் அதற்கு அர்த்தம் என்ன? இதுவும் அதுபோலவே. நட்பெனும் உயர்ந்த கூற்றில் தாம் அறிய வேண்டியது ஏதுமில்லை. அன்பெனும் பாவனையில் விளக்கம் பெற வேண்டியது ஏதுமில்லை. இவ்விரு பாவனைகளிலும் தாங்கள் பெற வேண்டியதென்பது ஏதுமில்லை. மாறாக அளிக்க வேண்டும். தம்முடைய காலம், தம்முடைய பாவனை, தம்முடைய சுகம் இவற்றை அன்புடன் அளித்தால் அது நட்பாகும். ஹிருதயத்தை தந்து மனதை பெற எண்ணினால் அது காதல். உண்மையை கூற வேண்டுமெனில் மையல் கொண்டிருப்பவர்களுக்கு அடைய வேண்டியதென்பது ஏதும் இருக்காது. எதையும் எதிர்பார்க்காது அன்பு கொண்டு மையல் கொண்டோரிடம் இப்பூவுலகின் சக்தி வாய்ந்த கோஷம் நிறைந்திருக்கும். தாம் அனைவரும் அதன் பெருமையை புரிந்து கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து கூறுங்கள். ராதா ராதா. மனிதர்கள் ஒன்றிணைந்து வாழ்பவர்கள். இன்பம் துன்பம் இரண்டும் அனுபவிப்பவர்கள். சில வேளைகளில் உதவி புரிவார்கள், சில நேரம் உதவி பெறுவார்கள். ஆனால் சதா நேரமும் உதவி புரிவதென்பது உகந்த செயலா? தம்மில் சிலர் அது உகந்த செயலே, தவறில்லை என கூறலாம். மனிதருக்கு மனிதர் உதவ வேண்டும் என்றும் கூறலாம். அதில் தவறேதும் இல்லைதான். ஆனால் உதவிகளை எந்நேரமும் பெற்றுக்கொண்டே இருப்பது உசிதமன்று. காரணம், ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் உதவி பெறும் பழக்கம் உருவானால் அவர் தனது சுய பலத்தினை இழந்து விடுவார். தனக்கென ஒரு சுய மார்க்கம் அமைப்பதை விடுத்து அவர் மீண்டும் மீண்டும் அடுத்தவர் உதவியினையே நாடுகிறார். அது மட்டுமல்ல, உதவியினை பெறுகின்ற பாவனையானது அடிபணியும் பாவனையை தரும். உதவி அளித்தவரிடத்தினில் உதவியை பெற்றவர் தலை குனிந்து வாழ வேண்டும். ஆகையினால் சங்கட வேளையினில் கூட சிந்தித்து உதவியை நாடுவது அவசியம். உருவான சங்கடம் ஒரு சில தினங்களில் கடந்துவிடும். ஆனால் பெற்ற உதவியின் சுமையானது வாழ்வனைத்திலும் நிலைத்து நிற்கும். ராதா ராதா.